இப்போது நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் வந்து நம்ம வந்து ராகி வந்து கட் பண்ணிட்டு வந்தோம். இதை வந்து ஒரு ரெசிபி செஞ்சு உங்கள்கிட்ட நான் காமிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வாங்க அதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை வந்து இந்த மாதிரி வாட்டிக்கிடலாம். தெரிக்குது அது. இந்த மாதிரி வாட்டிட்டு நீங்கள் வந்து முறத்தில் வந்து கையில் தேய்ச்சிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா கொட்டிடும். நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே இப்போ சூடாக இருக்குது. இதை வந்து அப்படின்னா எல்லாமே விழுவாங்க. இப்படி பண்ணோம்னா எல்லாமே நல்லா விழுந்துடும். இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அது லைட்டாக வாட்டிக்கலாம். இப்போ வந்து ஒன்று எடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன் இப்போ இது வந்து இப்போ வந்து சூடாக இருக்குது. இதை வந்து கையில் இப்போ தேய்ச்சிங்கன்னா எல்லாமே சூப்பராக கொட்டிடும். நீங்கள் பச்சையாக தேய்ச்சிங்கன்னா ஓரளவுக்கு தான் வரும். ஆனால் இந்த மாதிரி வாட்டிட்டு தேய்ச்சிங்கன்னா எல்லாமே வந்துடும். இப்போது இந்த மூணாவது கருது நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம நேரடியாக மருந்தே இல்லாத ஒரு கருது நமக்கு நேரடியாக சத்து கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே கொட்டிடுறாங்க. இப்போது பாருங்கள், நமக்கு இவ்வளவு வந்துடுது. நமக்கு இது போதும்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன். கம்மியாக பண்ணிக்கலான்ட்டு தான் கொண்டு வந்தேன். இன்னும் இருக்குது, ஆனால் கம்மியாக தான் நான் கொண்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கரண்டிக்காங்க காய. இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து வறுத்துக்கலாம். வெடிக்கும். இந்த மாதிரி நல்லா வெடித்தா தான் நல்லா வறுவட்டுரும். கருகாமல் நம்ம வந்து எடுக்கணும். வறுத்தாச்சு. இது கொஞ்சமாக போதுமான அளவு போட்டுக்கலாம். இதை வந்து எள்ளோட இதையும் நம்ம வந்து கலந்தாச்சு. இப்போ அதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது. பச்சையாக டைரெக்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வாட்டி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வாட்டின ஒரு ஸ்மெல்லு, இந்த எள்ளோட ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருச்சேன், சாப்பிட்டு பாரு. இதெல்லாம் வந்து கிராமத்தில் வந்து இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இது செஞ்சு கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். உண்மையிலே அந்த எள்ளோட ஸ்மெல் சூப்பராக வருது. இதில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.